அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியுடைய ஆசைகளும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரசன்ன ஞானமும் பிரபஞ்ச அறிவும் பெருமையோடு கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரும் ஜிகஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு முகூர்த்த லக்னம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது, நம்ம ஜாதகத்திலேயே குறுப்பார்வை உள்ள இடம், சுபகிரகங்களின் சேர்க்கை உள்ள இடங்கள், சுபகிரகங்களின் பார்வை உள்ள இடங்கள் அப்படின்னு இருக்கும். குருவின் பார்வை, குருவின் சேர்க்கை, சுபகிரகங்களின் சேர்க்கை, சுபகிரகங்களின் பார்வை உள்ள இடங்களுக்கு, அந்த இடங்கள் சுட்டி காட்டக்கூடிய ஆதிபத்திய கேள்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முகூர்த்தங்களுக்கு கண்டிப்பா நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் வலுவா இருக்கு. உதாரணமா அவருக்கு திருமண பொருத்தம் பாக்குறாங்க, திருமண பொருத்தம் அமையல, அவர் ஒரு இந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு அவர் அடம் பிடிக்கிறாரு, அந்த பொண்ணும் இவரை தான் கட்டுவேன்னு அடம் பிடிக்குது. அந்த சமயத்துல 2 பேருக்கு ஒரு முகூர்த்த லக்கணம் பார்த்து குடிச்சு அந்த முகூர்த்த லக்கணத்தினால வாழ வைக்க முடியுமான்னு முடியும். அப்ப ஜாதக பொருத்தம் தேவையில்லைன்னா, ஜாதக பொருத்தத்துல வரக்கூடிய கசப்புகள் வந்திருந்தாலும் கூட முகூர்த்தம் அவங்களை பிரிய விடாது. கூடிய வரைக்கும் எழுத்துக்கிட்டே பண்ணி ஒரு சேர்த்து திருந்த வச்சிரும். அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான தொந்தரவுகளை குறைக்கக்கூடிய சக்தியோ அல்லது கூட்டக்கூடிய சக்தியோ முகூர்த்த லக்னங்களுக்கு உண்டு. முகூர்த்தம் பார்க்கற நிறைய விஷயங்கள் இருக்கு. பஞ்சாங்கத்துல கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்தமும் எப்படி பார்க்கணும்னு விதிமுறைகளே இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அந்த விதிமுறைக்கு உட்பட்டு ஒரு பொருத்தம் பார்த்து ஒரு முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்து நம்ம பண்ணிட்டோம்னா விசேஷமானதுங்க. அது இறைவனுக்கு சமமான செயல். அதுல இல்லாத சில அனுபவ நடைமுறைகளும் இருக்கு. உதாரணமா 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு, 7ல ராகு இது இருக்கு. அவருக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம் அப்படின்னா அந்த குரு பார்வை உள்ள இடத்துனால முகூர்த்தம் குறிக்கிறது, திருமணத்துக்காக முகூர்த்தம் குறிக்கிறதுனால கண்டிப்பா அவருக்கு மேன்மை, அந்த ராகு கேது தோஷம் குறைவாத்தான் செயல்படும், அதிகமா செயல்படாது. குரு 5ஆம் இடத்தை பாக்குறாரு, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு 4 நட்சத்திரம் குறிச்சு கொடுக்குறோம், அதனால அவருக்கு அந்த புத்திர பாக்கியத்துடைய யோகம் கூடத்தான் செய்யும், கண்டிப்பா குறையாது. அப்படி சுபகிரகங்கள் பார்க்கக்கூடிய ஆதிபத்திய லக்னங்களுக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கும் போது அந்த முகூர்த்த லக்னம் நமக்கு சிறப்பான தன்மையை கொடுக்குது. அந்த முகூர்த்தம் குறிக்கிறதுல நிறைய கணித முறைகள் இருந்தாலும் கூட புஷ்கர் நவாம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த புஷ்கர் நவாம்சம் வச்சு முகூர்த்தம் குறிக்கிறது திருமணம் போன்ற விஷயங்களுக்கு கூடுதலான பலனை அளிக்கிறது. முகூர்த்த லக்னங்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஸ்தானங்களில் என்னென்ன வீடுகளை கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஒண்ணு, முகூர்த்த லக்னம் பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்தமா இருக்கிறது அது அவசியமா இருக்கிற பட்சத்துல நல்லது. உதாரணமா ஒரு திருமணம், வீடு, புண்ணிய சம்பந்த வீடெல்லாம் இருக்கிறது நல்லது. பொண்ணு பார்க்க போறது பிரம்ம முகூர்த்தத்துல வைக்க முடியாது. அப்ப அதுக்கு நம்ம மத்தியமான நேரங்கள்ல பார்த்துக்கலாம். அபிஷித்து நேரங்கள்ல ஒரு சிறந்த முகூர்த்த நேரம் நம்ம அதை கருதி பயன்பாட்டுக்கு எடுத்து கொண்டு வரலாம். தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிற நேரங்களை தவிர, அதாவது ராகால யமகண்டம், அஷ்டமி திதி, பிரதம, நவமி, இதெல்லாம் தவிர நல்ல நாட்டில் வரக்கூடிய சிறப்பான லக்னங்களை எடுத்துக்கலாம். லக்னத்துடைய யோகி லக்னத்துல இருக்கலாம், லக்னத்தை பார்க்கலாம். லக்னத்திற்கு 1, 3, 11 சூரியன் இருக்கிற மாதிரி வைக்கிற லக்னங்கள் சால சிறந்தது. லக்னத்துக்கு சுபகிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இருக்கிறது சால சிறந்தது. அப்படி லக்னங்கள் வரும்போது அதோடைய சப்டிவிஷன் புஷ்கர நவாம்சத்துல உட்காருது ரொம்ப 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 சிறப்பு. கடனை அடைக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு முகூர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அப்படி ஒரு நேரங்கள் பார்த்து கடன் அடைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த கடன் நிரந்தரமா அடைஞ்சிரும், திரும்ப கடன் ஏற்படாது. அப்படி முகூர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி முகூர்த்தக்குன்னு தனியா ஒரு சாப்டரே இருக்குங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை வென்று நன்மையை நோக்கி பயணிப்பதற்கு தேவையான முகூர்த்தங்களை எடுக்கிறதுக்கு ஒரு தனித்தன்மையும் உண்டு. நிறைய எடுத்துக்கிறோம். முகூர்த்தம் பார்க்கறது ஈஸியான வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை.
உதாரணமா ஒரு திருமணத்துக்கு முகூர்த்தம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பாக்குறாங்க, இந்த நாள்ல முகூர்த்தம் தானே. அது எவ்வளவு தவிர்க்க வேண்டியது இருக்குங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக் மட்டும் சொல்றாங்க. தேய்பிறை வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்ப மொத்தம் இருக்க ஒரு மாசத்துடைய 30 நாள்ல 15 நாள் போயிடுது. மிச்சம் இருக்கிறது 15 நாள். அதுல செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஆகாதுங்கிறாங்க. அஷ்டமி நவமி ஆகாது, அமாவாசை பிரதம ஆகாது, பௌர்ணமி பிரதம ஆகாது, பையன் பிறந்த கிழமை பொண்ணு பிறந்த கிழமை ஆகாது. இத்தனையும் கழிச்சு கட்டும்போது இந்த 2 பேத்துக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடாது, 2 பேத்துக்கு தாராபலம் இருக்கணும். அப்படின்னா 30 நாள்ல ஒரு ஆளுக்கு ஒரு நாளோ 2 நாளோ கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். அப்ப நாள் பலம் இழக்கும் அப்படின்னா அந்த நாள் நல்ல நாளா தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால அதுக்கு லக்னம் தான் உயிர்ப்பிச்சு வேலை செய்யும். அப்ப நீங்க இத்தனை கடைஞ்சு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த அந்த நாள் நமக்கு லக்னம் தப்பா போயிடுச்சுன்னா இவ்வளவு தேர்ந்தெடுத்து தப்பா போயிடும். இப்ப இவ்வளவு தேர்ந்தெடுத்து ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள் மேலும் சிறப்படைய வைக்கிறதுக்கு முகூர்த்த லக்னம் ரொம்ப 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 அவசியம். நாளுங்கிறது அன்றைய முழு பொழுதையும் குறிக்கும், லக்னம்ங்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் தான் குறிக்கும். அதனால இப்படியும் முகூர்த்த லக்னத்தினால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, ஜாதகத்தை பார்ப்போம், ரொம்ப கஷ்டப்படுவார்னு நினைச்சிட்டு இருப்போம். அவரோட திருமண ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னா அந்த திருமணமான டேட்ல இருந்து வளர்ந்துட்டு இருப்பார். இதெல்லாம் கவனிக்கலாம். ஒரு உறவு நமக்கு வந்த பின்னாலேயோ இல்ல அந்த உறவை இழந்ததுக்கு பின்னாலே நம்மளோட பொருளாதார மாற்றம் அடைவதை கவனிக்க முடியும். உதாரணமா திருமணம் ஆனதுக்கு பின்னால வளர்ந்த குடும்பங்கள் நிறைய பார்க்கலாம். குழந்தை பிறந்த பிறகு வளர்ந்த குடும்பங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த குழந்தை பிறந்த நேரத்துடைய லக்னம் ஒரு முகூர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுல இந்த குடும்பத்தை வளர்த்துக்கு வரதையும் பார்க்க முடியும். சோ நம்ம ஜாதகத்துல ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால அந்த சம்பவத்தை நல்ல நேரம் பார்த்து துவங்குவது ஒரு அற்புதமான விஷயத்த கண்டிப்பா நம்ம வழிநடத்துறத கவனிக்க முடியும். மனித சக்தியோட சேர்ந்து இறை சக்தியும் சேர்ந்து கூட பயணிச்சு ஒரு இடத்துல உங்க பாதுகாப்பா போய் வர்றதுதான் நான் முகூர்த்தம் சொல்லுவேன். அவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லா சம்பவங்களுக்கும் ஒரு தேர்ந்த ஜோதிடர் மூலியமாக முதல் தேர்ந்தெடுப்பது சால சிறந்தது. உங்களுடைய தோஷங்களோ சாபங்களோ கண்டங்களோ குறைந்து சுபத்தன்மை அதிகரிக்கிறத பார்க்க முடியும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல இதை விரிவா பார்ப்போம். ஒரு குடும்பத்துக்கு பஞ்சாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினம் ஒரு முறையாவது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கணும். முகூர்த்தம் குறிப்பதற்கு இந்த பஞ்சாங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். முதல் நீங்க ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி அந்த பஞ்சாங்கத்தை படிச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. தின பஞ்சாங்கம் வாசிக்கிறது ஒரு பழக்கமாவே கொண்டு வாங்க. நிறைய குடும்பங்கள் அந்த பழக்கம் இருக்கு. அப்படியே படிச்சுட்டு வரும்போது நம்மளை அறியாமலே பஞ்சபூத சக்தி கூட நெருக்கமா இருக்கிறது உணர முடியும். அப்படி பண்ணுங்க. ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற என்னுடைய முயற்சிகள்ல பஞ்சாங்கம் படிக்கிறது ஒரு முக்கியமா சொல்லிக்கிட்டே வரேன். எல்லாரும் பஞ்சாங்கம் படிக்கணும். படிப்பதனால ஒரு நல்ல வளர்ச்சி உங்களால அடைய முடியும். ஜோதிடம் படிக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்க முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கிறத உணர முடியும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் ரெண்டே வித்தியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களோட கூடுதலான ஒரு அனுபவத்தை அடைஞ்சிருக்க முடியும். அப்படி ஜோதிடத்தை நாங்க எளிமைப்படுத்தி ஒரு பாடத்திட்டமா நடத்திக்கிட்டு வரோம். யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா வரப்போற பிப்ரவரி 14 ஞாயிற்றுக்கிழமை மாலையில ஜோதிடத்துடைய அடிப்படை பாடங்கள் மிக சிறப்பான நடக்க காத்திருக்குது. நானும் உங்களுக்கு சிறந்த ஒரு பாடத்தை எடுக்க காத்திருக்கிறேன். படிக்க விருப்பம் இருக்கவங்க பேச்சுல கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்க ஜோதிடத்தை இன்னும் மேலும் எளிமைப்படுத்தி தொழிலா பண்ண நினைக்கிறவங்க சிறப்பு பாடத்திட்டங்களா என்னுடைய ஸ்டாம்புகளால் உருவாக்கப்பட்ட சந்திரநாடிங்கிற ஒரு எளிமையான கான்செப்டை பாடங்களா ஒரு 14 நாள் நடத்த காத்திருக்கிறேன். படிக்க விருப்பம் இருக்குங்க கீழே நம்பர்ல பதிச்சுக்கலாம். பிப்ரவரி 14 அடிப்படை ஜோதிடம், பிப்ரவரி 19 சந்திரநாடிங்கிற ஒரு எளிமையான பாடத்திட்டங்களுக்கு காத்திருக்கும். படிக்க விருப்பம் இருக்கவங்க பயிற்சியில கலந்துக்கலாம். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துடைய பாதுகாப்புல பயணிக்கிறது ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போடி மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசனையானத்தையும் பிரபஞ்சரின் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.